விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றும் முதல் திருநங்கையான ஸ்ரீதேவி தனக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்று முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் முத்துப்பழமதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நம்மோடு தற்போது தமிழகத்தின் முதல் திருநங்கை பெண் ஓட்டுநரான ஸ்ரீதேவி இருக்காரு. அவங்கள்ட்ட கேட்போம். இப்போ ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திட்டு வரக்கூடிய அந்த ஓட்டுநர் துறையில நீங்க எப்படி கால் பதிச்சீங்க? எங்களுக்கு இது எனக்கு ஒரு பிடிச்ச வேலை. ரொம்ப எப்படின்னா டிரைவிங் எனக்கு நான் ரொம்ப லவ் பண்றேன். அதை பத்தி சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஆர்வம். ஒன்று போலீஸு, அப்படி இல்லைன்னா டிரைவரில் ஐஆர்டி ட்ரைனிங் போய் 3 மாதம் ட்ரைனிங் எடுத்து எங்களுக்கு டெப்போவிலே இங்கே கவர்மெண்ட் வண்டியிலே ஐஆர்டி ட்ரைனிங் கொடுத்து 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்கு லைசன்ஸ், ஹெவி லைசன்ஸ் எடுத்து கொடுத்து ஐஆர்டி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை கொடுத்து இப்போ அங்கிட்டு ஒரு 3 மாதம் வீட்டில் தான் இருந்தோம். அடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் வரலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ டெம்பரவரியாக சிஏலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதே எங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைச்சா எங்களுக்கு ரொம்ப இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஓட்டுநரா அதிக அளவு ஆண்கள் தான் இருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல பெண்கள் ஓட்டுறதை பார்க்க முடியுது. அதனை கடந்து திருநங்கையா நீங்க இந்த பேருந்து இயக்குறதுல எவ்வளவு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு? சவால்கள் இது எனக்கு எப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மக்கள் எல்லாருமே ஒரு ஆண்கள் தான் இது வரைக்கும் நாங்க பார்த்திருக்கோம். இப்ப பெண்களா ஆண்கள் பெண்களோட சேர்ந்து திருநங்கை ஒரு டிரைவரா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குன்னு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நீங்க இப்ப அரசுக்கு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவா இருக்கு? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? இப்ப நீங்க ஒருபடி முன்னேறி வந்துட்டீங்க. நீங்க அரசு பணி நியமனம் பண்ணணும்னு சொல்றீங்க. அதாவது நிரந்தர பணி வேணும்னு சொல்றீங்க. அதனை கடந்து உங்களை போன்ற திருநங்கைகளுக்கு, படிச்ச திருநங்கைகளுக்கு அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? படிச்ச திருநங்கைகளுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அரசு நிரந்தர பணி கொடுத்தா சந்தோஷம், பெரிய சந்தோஷம். எங்களுக்கு எங்க வாழ்வாதாரத்துக்கு நிரந்தரமா பணி கொடுத்துட்டா ரொம்ப இந்த அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்புறோம். முதல்வர் விஜய் சாரு, எங்களுக்கு சிஎம் சாரு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுப்பாருங்கிறது நாங்க ரொம்ப நம்புறேன். திருநங்கை ஸ்ரீதேவியை பொறுத்தவரையில பல தடைகளை கடந்துதான் இந்த பணிக்கு வந்திருக்காரு. இது ஓட்டுநராக என்று பார்க்காமல் இந்த பேருந்து ஒரு காதலாகவே அவர் கூறுறாரு. அவருடைய ஒற்றை கோரிக்கையாக இருப்பது தற்காலிக பணி என்பதை நிரந்தர பணியாக தமிழக முதல்வர் வழங்கணும், அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவருடைய ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் அப்துல் கபருடன் சுபமுத்து பழம்பதி. விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.